வணக்கம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக்கெண்டுக்கு நான் 2 நல்ல படங்களை சொல்ல போகிறேன். இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், த்ரில்லர், வார் ரிலேட்டடான மூவி. முதல் படம் பார்த்தீங்கன்னா IB71. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் கே ரிச்சர்ஸோட கவர்னன்ட்னு சொல்லிட்டு படம். இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு IB71 பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை தயாரித்து நடித்திருப்பவர் பார்த்தீங்கன்னா வித்யுத். இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழ் படத்தில் துப்பாக்கியில் விஜய்க்கு வில்லனாக வந்தவர். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ 1971 இந்தியாவில் நடந்த ஒரு ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா நான் கதையை ஒரு ஓவர்வியூ சொல்லணுன்னா ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணுற மூவி. ஸோ நானும் ஒரு விர்ச்சுவல் பயணியாக நானும் அந்த விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு தான் நான் அந்த படத்தை நான் ரசித்தேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு சீனை நெக்ஸ்ட்டு மினிட் நம்மளால் யூகிக்க முடியாது என்ன நடக்கும். ஸோ இட் இஸ் லைக் என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் நடந்ததை இந்த காலத்தில் ஒரு டெக்னாலஜி மூலமாக ரொம்ப நல்லா நேர்த்தியாக காட்சிக்கு விறுவிறுப்பு, எந்த ஒரு மசாலாத்தனமும் இல்லை. ஒரு ஹீரோ 100 பேரை அடிக்கிற மாதிரியோ இல்லை தேவையில்லாத பாடல்களோ முகம் சுளிக்க வைக்கிற காமெடி காட்சிகளோ இல்லாமல் வெறும் கதையை மாத்திரம் நம்பி நீட்டாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா IMDb ரேட்டிங் 7.2 இருக்குது. இது ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நான் முதல்ல ஹிந்தியில் தான் பார்க்கலான்னு நினச்சேன். ஏன்னா ஹிந்தி தான் அதோட ஒரிஜினல் எடுத்திருந்தாங்க. அப்புறம் நம்மளோட தமிழ் மொழியிலே அது டப்பிங் செய்யப்பட்டிருக்கு. தமிழோட வேர்ஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மிருகம் வருது, ஓடிப்போ, அந்த மாதிரி வசனங்கள்லாம் இல்லாமல் தமிழ் உச்சரிப்பும் வசனமும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள், ரசிங்க. ரெண்டாவது படம் நான் சொன்ன மாதிரி கவர்னன்ட்னு சொல்லிட்டு, இதுவும் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட் தான். இது அமேசானில் இருக்குது. இது IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.5 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வார் ரிலேட்டடான ஒரு மூவி. அதாவது நம்ம தமிழில் நன்றி மறப்பது நன்றன்று, அப்புறம் காலத்தினால் செய்த உதவியை நம்ம என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாதுன்னு. இது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சக மனிதனுக்கு உதவி பண்ணால் அவங்க அந்த உதவியை நினைத்த கூட பார்க்க மாட்டாங்க. அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரனுக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இனியொரு வீரர் அவரை எப்படி அவர் முடியாதப்ப அவரை காப்பாற்றி கரெக்டாக அந்த வீரர்கள்கிட்ட நாட்டுக்கிட்ட ஒப்படைச்சாரு அப்படிங்கிறது தான் கதை. அதுக்கு அந்த ஹீரோ எப்படி திரும்ப அந்த உதவி பண்ணுறாரு, திரும்ப அந்த பதிலுக்கு அந்த உதவியை எப்படி பண்ணுறாருங்கிறது தான் கதை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்சிக்கு காட்சி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மினிட் உங்களால் யூகிக்க முடியாது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வார் ரிலேட்டடான மூவி தான். பட் வார் ரிலேட்டட்னா கண்டினியூஸ் போரோ இல்லை ரொம்ப சத்தமோ இல்லாமல் ரொம்ப ப்ரிசைஸ்டாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காப்பாற்றப்பட்ட அந்த வீரர் தன்னை காப்பாற்றின அந்த வீரருக்கு திரும்ப உதவி செய்து அவரை ஒரு நல்ல நிலைமையில கொண்டுட்டு வைக்கிறது தான் அந்த கதையோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் அமேசானில் இருக்குங்க. இந்த படத்தை பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்னா அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இதை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி. மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.